இன்கம் டேக்ஸ்ன்றது வந்து அந்த 3-5% மட்டும்தாங்க. நீங்கள் ஜிஎஸ்டியை வந்து அதே மாதிரி குறைங்க அப்படின்வாங்க. சரி, அப்போ இதுக்கு பாஜக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி குறைக்கணுமா? ரைட்டு. ஜிஎஸ்டி என்னவோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் போடுறதா ஒரு சீன் போட்டுனுக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் சேர்ந்து 66%, அவங்க 33% சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து முக்கியமாக புள்ளி கூட்டணியில் நீங்கள் ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இந்த வளகாப்பு காது குத்து எதுவும் இல்லாமல் நீங்கள் கலந்துக்கின்னு அப்போ என்ன பண்ணுங்க, இது பாருங்க டிவி இது இவ்வளோ இருக்குது, அதை நீங்கள் இவ்வளோ குறைங்க, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இன்னும் என்னென்னலாம் நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ லிஸ்ட் எடுத்துன்னு வாங்க. அங்கே கவுன்சிலில் வந்து சப்மிட் பண்ணுங்க. யாராவது செய்வாங்களா? வரி போடும் உரிமையை எங்களிடமிருந்து பறித்து விட்டார்கள். ஏங்க நீங்க தான் வரியே போட மாட்டீங்களே, அப்புறம் அது உங்ககிட்ட இருந்தான்னா அவங்க கிட்ட இருந்தான்னா? அப்போ வரியை குறைக்கணும்னா நீங்க கொண்டு போய் ப்ரொபோசல் வைங்க. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் கொண்டு வரலாமா? இப்போ பாஜக அப்படிதான் பண்ணணும். இவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு எனக்கு தாராளமாக பண்ணிடுவோம். முக்கியமாக இந்த திரவ வடிவத்தில் இருப்பது எது? பெட்ரோல், டீசல், டாஸ்மாக் சரக்கு, இந்த 3த்தையும் நம்ம ஜிஎஸ்டியில் கொண்டு வரலாம்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க யாரும் ஜிஎஸ்டி பற்றி பேசவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோ ஆக்டிவாக பண்ணணும்.